வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கு டேபிள் டேட்டா இன்டர்பிரேஷனில் வந்துட்டு பேசிக் கான்செப்ட்னு இல்லை, இது கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் லெவல், இந்த இதில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் லெவலுக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த இதில் மோஸ்ட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அந்த டேபிளில் கொடுத்துருக்கிற டேட்டாவை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மேஜர்லி. மேபி அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராக வந்துட்டு இன்னும் டேபிள்ல இருந்து, அதாவது இஃப் ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்துட்டு வந்துட்டு டேபிள்லேயே இல்லாத ஒரு டேட்டாவை வச்சுட்டு நீங்கள் டெரைவ் பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத வேணும்னா வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடலாம். இப்போ அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம வச்ச டேட்டா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பாருங்க, டேட்டா இன்டர்பிரேஷன். த டேபிள் கிவன் பிலோ ஷோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல், ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன் இன் 5 டிஃப்ரெண்ட் பஸ்ஸஸ். 5 பஸ்ஸில் வந்துட்டு மேல், ஃபீமேல், சில்ட்ரன் மூணு இதுக்குமே எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஷோஸ் த டோட்டல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ ஷோஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபீமேல்ஸ் டு சில்ட்ரன் அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீமேல்ஸ் அண்ட் சில்ட்ரன். இங்கே மேல் ப்ளஸ் ஃபீமேல் ப்ளஸ் சில்ட்ரன், திஸ் இஸ் டோட்டல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஃபீமேல் இஸ் டு சில்ட்ரன் அது எவ்வளோ ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன், அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து எப்படி நம்பர் கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவல் நம்பர் அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மட்டும்தான், தலைவலி, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இது நீங்கள் அந்த டைம் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா, இப்போது நான் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிடுறேன் ஒரு டேபிளுக்குமே, எக்ஸப்ட் வந்துட்டு இ பஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுக்கல. இ-பஸ்க்கு வந்துட்டு டோட்டல் 100 கொடுத்துருக்காங்க. பட் மேல்ஸ் இன் இ இஸ் 40, அவ்வளோதான் கொடுத்துருக்கிறது டேட்டா. அப்போது வந்துட்டு பாக்கி ஃபீமேல் ப்ளஸ் சில்ட்ரன்கிறவங்க வந்துட்டு 60. அதில் வந்துட்டு நமக்கு ரேஷியோ எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஏ பி சி டி இது போட்டேன். இப்போ ஃபீமேல், மேல், சில்ட்ரன். ஓகே, இந்த மூணுக்கும் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சது. இப்போ அவங்க 19 டோட்டல் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்துட்டு பஸ் ஏவை பார்ப்போம். 19 கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் வந்துட்டு. ஃபீமேல்ஸ் இஸ் டு சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க 2:1. அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10. அதாவது இந்த 2:1 அதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இந்த 10ங்கிறது. அப்போ 2 - 1 2x - 1ன்னு வச்சோம் அப்படின்னம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்துருச்சா. அப்போ ஃபீமேலோட நம்பர் எவ்வளோ, 2x, அப்போ 20. இங்கே ஃபீமேல் 20, சில்ட்ரன் 10. அப்போ 20 + 10 30 ஆயிடுச்சு. அப்போ பாக்கி 90ல் 30 போச்சுன்னா பாக்கி 60. இது முடிஞ்சுதா. அதே மாதிரி பியில் டோட்டல் நம்பர் வந்துட்டு 150. அதில் ஃபீமேல் இஸ் டு சில்ட்ரன் அது வந்துட்டு 3:2. 3:2வா, 3x - 2x அப்படின்னா எக்ஸ் தான் வருது. அகைன் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன், சாரி, ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன் இஸ் 25. ஃபினிஷ்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 25 வந்துருச்சா. இப்போ புரியுதல் எப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஃபீமேல் இஸ் டு சில்ட்ரன்ங்கிறது வந்துட்டு 3x 2x. லாஸ்ட் காலம்ல கொடுத்துருக்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன். இந்த ஃபீமேல் அண்ட் சில்ட்ரனுக்கு டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கிறது. அப்போ 3x - 2xன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 25. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா ஃபீமேல் 3x 3 × 25னா 75 வந்துருச்சா இங்க. அடுத்து சில்ட்ரன் வந்துட்டு 2x வந்துட்டு 2 × 25 50 ஆயிடுச்சா. அப்போ 75 + 50 125. இங்க மேல் வந்துட்டு 25 பாக்கி. ஃபினிஷ்ட். அடுத்து சி வந்துட்டு 200. 4:1 வந்துட்டு ஃபீமேலுக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கிறது. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன் இஸ் 60. 4x - 1x ஈக்குவல் டு 60. அப்போ 3x = 60 னா x = 20, ரைட்.
அப்போ 20 நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் 4x 4 into 20 80 ஆச்சா. சில்ட்ரன் வந்துட்டு எக்ஸ் 20 முடிஞ்சுதா. 80 பிளஸ் 20 100. சில மொத்தமா இருக்கிறது 200. இங்க 100 ஆச்சா. ஃபினிஷ். இது சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து டி. டில வந்துட்டு 7:2 டிஃபரன்ஸ். இங்க அப்போ 5x ஈக்குவல் டு 20னா x ஈக்குவல் டு 4. அப்போ இங்க 7xனா 7:4னா வந்துட்டு 28 ஆச்சா. அடுத்து 2:4னா இங்க 8 ஆச்சா. அப்போ 36. அப்போ 36னா இங்க 56 மொத்தம் 20. சால்வ் பண்ணியாச்சு மொத்தமா. ஈல வந்துட்டு நீங்க வேணா இப்படியே வச்சுக்கோங்க. ஈல டோட்டல் மேல்ஸ் இன் இ இஸ் 40. இங்க 40 வந்துடும். இந்த பாக்கி வந்துட்டு 60ங்கிறது மேலுக்கும் சில்ட்ரனுக்கும் ஆயிருக்கு. பட் அது வந்துட்டு இதுல கொஸ்டின்ல கொடுக்கல. நம்ம மேபி வந்துட்டு ஃபர்தரா டேட்டால கொடுக்கல. மேபி ஃபர்தரா கொஸ்டின்ல வந்துட்டு அந்த மாதிரி டேட்டா வேணா கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கலாம். மேல்ஸ் இவ்வளோ, ஃபீமேல்ஸ் இவ்வளோ இருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த வீடியோவோட மெயின் இதே வந்துட்டு இந்த டேட்டாவை எப்படி அப்ரோச் பண்றது. இது பார்க்கும்போது என்னமோ வந்துட்டு கொஞ்சம் மேபி கஷ்டமா தோணலாம். பட் வந்துட்டு இது பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நம்ம இந்த டேபிளை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிலிம்ஸ்ல உட்காந்துட்டு ஃபுல் டேபிளையும் சால்வ் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இப்போ போடுறதுக்கு இது போடுறதுக்கு அவ்வளோ பெரிய டைம் எல்லாம் எடுத்துக்கல. இது நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வைங்களேன், மேக்ஸிமம் இன்னும் 5 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போ கொஸ்டின்ஸ் போடலாமா. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் ஏ, டி அண்ட் சி. ஏ, டி அண்ட் சியில் ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ, டி அண்ட் சின்னா 60, 100, 20 ரைட். என்ன 60, 100 and 20 divided by 3 அப்படின்னா 180 divided by 3ன்னு வரும். அப்போ 60. ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா in bus F the number of females are 3/4 more than that 3/4 more than that of A. ஏல இருந்ததை விட பஸ் எஃப்ங்கிறது இல்ல கொஸ்டின்ல. ஆனா வந்துட்டு இவங்க அசியூம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு பஸ் எஃப்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுல the number of females are 3/4 more than that of A and the average number of children and male is 50. Find the total people in 50. Find the total people in bus F ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்துட்டு 3/4 மோர் தேன் தட் ஆஃப் ஏ அப்படின்னா அதிகம்னு கொடுத்துருக்காங்க. 3/4 மோர்னு அப்படின்னா அப்படின்னா என்ன மீனிங். 3/4 மோர் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இது இருந்திருக்கு, ஒரு மடங்கு இருந்திருக்கு அப்படின்னா அதை விட 3/4 டைம்ஸ் அதிகம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்க வந்துட்டு 7/4 டைம்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஏ. இதை போட்டோம்னா முடிஞ்சது. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஏ எவ்வளவு. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஏ வந்துட்டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இங்க இதாச்சு 35. ஸோ தென் அடுத்தது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் மேல் இஸ் 50. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் மேல் 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டோட்டல் நம்பர் கிடையாது. மேல் பிளஸ் சில்ட்ரன் 2 அந்த ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் தான் 50. அப்போ அதோட டோட்டல் 100. ஸோ டோட்டல் 135 முடிஞ்சதா. ஆப்ஷன் டி. அடுத்து ஓகே, அடுத்தது வந்துட்டு கேட்டிருக்கிறது ஈஸியான கொஸ்டினுங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் பஸ் ஏ அண்ட் பி டுகெதர் டு த மேல்ஸ் இன் டி அண்ட் பி டுகெதர். ஃபீமேல்ஸ் ஏ அண்ட் பில எவ்வளோ இருக்காங்களோ அதுவும் மேல்ஸ் இன் டி அண்ட் பி டுகெதர் இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. சிம்பிள்.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பியில் ஃபீமேல்ஸ் எடுத்துக்கோமா. சாரி, ஒரு இதுக்கும் நம்ம ஸ்லைடு மாறி மாறி போக வேண்டியதாக இருக்குது, அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏ அண்ட் பி அப்படின்னா 95 ஆச்சு. அப்படின்னா 95 வந்துட்டு டோட்டல். அடுத்து மேல்ஸ் டி அண்ட் பி. மேல்ஸ் டி அண்ட் பி அப்படின்னா இது ரெண்டும் 25 + 20 அப்போ 45 ஆச்சு. இது ஆப்வியஸ்லி 5 தான். 5 டைம்ஸ்னா 19, 9ல் வரும். அப்போது ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். இந்த இதை வந்துட்டு மேஜராக நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா, கொஷின் சால்விங்க்கு இல்லைங்க இது. நீங்கள் வந்துட்டு அந்த டேபிளில் இருக்கிறத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காங்கிறது அந்த வீடியோ. சொன்ன மாதிரியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கொஷினாக எடுத்துகிட்டு வர்றேன். அந்த இதில் வந்துட்டு இன்னும் பெட்டராக மெயின்ஸ் லெவலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ kindly share our videos, like our videos, comment on our videos if you have any doubts or clarifications, if you want any clarification. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பேங்க் ஆஸ்பரன்ஸாக இந்த மாதிரி உங்கள் கூடயே எதுவும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.